Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong, basement கொஞ்சம் weak. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஓகே, வாரம் 6ஆம் வாரத்துடன் சூப்பர் ஹிட்டா அப்படியே சும்மா கொடி கட்டி பறந்துக்கிற நிகழ்ச்சி தான் இது. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இந்த வாரம் நிறைய பேரை சந்திக்க போறோம், அவங்க கிட்ட சில பல கேள்விகளை கேட்க போறோம், அவங்க எப்படி பதில் சொல்ல போறாங்கன்றதை பார்த்து சிரிக்க போறோம், ரசிக்க போறோம். போலாமா நிகழ்ச்சிக்கு? இப்ப எல்லாரும் எங்க கூட சேர்ந்து நீங்க வந்து ஈடுபாட்டணும், சரியா? இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். பண்ணுமா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். சரிதான், காது மூக்கு ஒண்ணுத்தையும் காணோம். பாப்பா போவோம். திருப்பி பார்த்தீங்களா பேபி அம்மாவுக்கு? ஆவரேஜ்னா தமிழ்ல என்ன தெரியாது, மலாயிலனா தெரியும். அப்ளிகேஷன்னா தமிழ்ல என்ன? இந்த ஃபார்ம்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? விண்ணப்பம். ஃபார்ம்னா எந்த ஃபார்ம்? ரியாக்ஷனை தமிழ்ல என்ன சொல்லலாம்? சட்டு புட்டுன்னு சரியா பதில் சொல்றாங்கப்பா. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சார், உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, என்ன ஊரு அப்படின்றது சொல்லுங்க சார். நான் அப்புறம் விஷயத்தை சொல்றேன். My name is Saravanan. I am working in Serco Global Services in Ambattur. ஓ, உங்க ஊரு? பட்டாபிராம். ஓ, சொந்த ஊரே தானா? ஆமாங்க. அப்படியா? நீங்க என்ன தமிழ் தானே? தமிழ் தான். அப்படியா? என்ன பாக்குறதுக்கு வேற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி கேவலமான குரல்ல காலையில ஏன் கேட்பானு அந்த டேப் இருக்காடு. ரைட், ஓகே. உங்க பேர் சொல்லுங்கம்மா, என்ன ஊர் பண்ணீங்க? பட்டாபிராம். என் பேரு பேபி. பேபி பாத்தீங்களா? ஏன் பாட்டிக்கா இவ்வளவு வயசாகியுமா என்ன நீ பேச கத்துக்கல? திரும்பி பாத்தீங்களா பேபி அம்மாவுக்கு? ரைட்டு, பேபி அம்மா கூப்பிடும் போது அது உங்களுக்கு எப்பவுமே குழந்தையாவே ஆயிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். உங்க பேர் என்னங்க மேடம்? என் பேர் லதா. நான் ஐசோஸ்ல இருந்து வரேன். ட்ரிப்ளிகேன். எங்க இருந்து வரீங்க? ட்ரிப்ளிகேன்ல இருந்து. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். பாப்பா, உன் பேர் சொல்லு. கெட்ஸ் ஜெனிஃபர். என்னம்மா, என்ன பாடுதா? கெட்ஸ் ஜெனிஃபர். கெஸ் கெனிஃபரா? கெட்ஸ் ஜெனிஃபர். கெட்ஸி கெனிஃபர். ஜெனிஃபர். ஓகே, ரைட், விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கிட்ட வாங்கினே. அதாவது ஆவரேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆவரேஜ்னா தமிழ்ல என்ன? சராசரியா? சராசரியாங்கிறது சரியா? சராசரி. நான் சும்மா தான் இருந்தேன், நீ தான் மூக்கு சொரிஞ்சு விட்ட. சராசரிங்கிறது சரி. சரி. அப்படி சொல்றீங்களா? ஆமா. சராசரின்ற ஆவரேஜ் எங்க இவ்வளவு காணோம்? சரி சொல்லுங்க. ஆவரேஜ்னா தமிழ்ல என்னம்மா? சராசரி. பேபிமா சராசரியா? உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? பாரியா? ரைட், நீங்க சொல்லுங்க. சதவீதம். சதவீதம் ஆவரேஜ்னா? ஆவரேஜ். இன்னைக்கு இருந்த எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா சரிமா? பட் ஆனா ஆவரேஜ்னா சராசரிங்கிறது சரி, சதவீதம்ங்கிறது வேற. இருந்தாலும் பரவாயில்ல, இவர்கள் ஒரு முறை கை தட்டிக்கிறீங்க நீங்களே எல்லாரும். ஓகே, சூப்பர். வாங்க போவோம். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன, என்ன ஊர் சொல்லுங்க? நான் ஷர்மிளா, மலேசியால இருந்து வந்திருக்கேன். என்ன பேரு? ஷர்மிளா. ஷர்மிளா. என்ன பண்றீங்க? வேலை செய்றேன். என்ன வேலை? நர்ஸ் வேலை செய்றேன். எங்க? மலேசியால. மலேசியால நர்ஸ் வேலை. வெரி குட். மவனே, நீ இந்தியாவில் தான் டூர் போக முடியும். ஐ அம் வேர்ல்ட் டூர். நர்ஸ் வேலை பண்றீங்க, ரொம்ப பொறுமையா இருப்பீங்க, அதான் சிரிச்சிட்டே இருப்பீங்களோ? அப்படிதான் வச்சுக்கோங்க. ஓகே, உங்க பேர் என்னங்க மேடம்? கலைவாணி. கலைவாணி. பத்திலா, கலைவாணிங்கிறது நல்ல பேரு, கடவுளோட பேர். கலைவாணி என்ன பண்றீங்க? அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்டா இருக்கேன். எங்க? மலேசியால. நீங்களும் மலேசியா தான். இங்க யார் ரிலேஷன் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? இல்ல, சொந்தமா வந்ததுதான். டூர் சொந்தமா வந்ததுதான். சொந்தமா வந்ததானா? வந்துட்டு அப்ப கிளம்பிடுவீங்க? ஆமா. நீ வெளியில போய் வாங்கு, என்ன உள்ளேயே வாங்குறானுங்களே. நீங்க ரிலேஷன் இல்ல. ஓ, ஒரு பதில் தான் எல்லாத்துக்கும். ஆமாம், இல்லை, ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி. சொல்றீங்களா? பேஸ் போட்டதுக்குன்னா ஆமா இல்ல சொல்லிட்டு போயிட வேண்டியதான். பத்தில இவ்வளவு மலேசியால வந்து நம்மள கலாய்க்கிறாங்க பாரு, என்ன பேச்சு பேசுற அப்படின்றாங்க. இவன் தொல்லை தாங்க முடியாம என்ன நானே கடிச்சுக்கிட்டு தொப்புளை சுத்தி 16 ஊசி போட்டுக்கு போறேன். ஓகே, சூப்பர். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆவரேஜ்னா தமிழ்ல என்ன? நேரம் பேசுறாங்க பத்தில. தெரியாது, மலாயிலனா தெரியும். என்னென்ன தெரியும்? மலாய் மொழியிலனா தெரியும். மலாய். ஆவரேஜ்னா மலாய் மொழியில என்ன? அண்ட உடையுது, சும்மா இருங்க. இருங்க இருங்க, இப்படி வாங்க, முகத்தை காமிங்க. மலாய் மொழியில என்ன? வாங்க. தெரியாது.
அதுவும் தெரியாதா? ஓ, எனக்கு தெரியாதனால அது தெரியும்னு இருக்கீங்க. ராஜ பரம்பரை இல்லையா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க சொல்லுங்க, ஆவரேஜ்னா தமிழ்ல தெரியாதா? மைனஸ் இல்லாத மனுஷனே இல்ல தெரியுமா? ஆவரேஜ்னா தமிழ்ல தெரியல இல்லையா? அவ்வளவுதான், விடுங்க. ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கோம் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படிங்கிற ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன, என்ன ஊர் சார் நீங்க? ரமேஷ், ஈரோட்ல இருந்து வரேங்க. ஈரோட்ல இருந்து. என்ன பண்றீங்க? ஷேர் புரோக்கிங். ஷேர் புரோக்கிங். ஷேர் போட்டிங்கா? புரோக்கிங். புரோக்கிங். ஓ, ஷேர் இதுல இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். தம்பி பேர் என்ன? சொல்லிருக்கேன் பேர். தம்பி சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. சஞ்சீவ். சஞ்சீவா உன் பேரு? சஞ்சீவா செல்லம்? ரொம்ப யோசிக்கிறானே. சரி சார், என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்க? எம்பிஏ. எம்பிஏ படிச்சிருக்கீங்க. சூப்பர் சார். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. மேப் இருக்குல்ல, மேப்னா தமிழ்ல என்ன சார்? இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி தான். இங்க எப்படி வரைபடம். மேப்னா தமிழ்ல வரைபடமா? தமிழ்ல வரைபடங்கிறது கரெக்டா? பச்சை தண்ணியை குடிச்சுட்டு பல்லு குத்துற வேலையெல்லாம் விடுங்கடா. கரெக்டா உங்களுக்கு தெரியுமா? ஐ திங்க் சோ. கரெக்டா சொல்லிட்டாரு. ஒரு கைத்தட்ட தட்டிருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஓகே நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தான் சார். இப்போ உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க, மற்றதை நான் சொல்றேன். என் பேர் பினோ, சொந்த ஊர் நாகர்கோவில். இங்கே சென்னையில் மோடே ஃபுட்ஸில் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறேன். தம்பி பேர் என்ன? முகில்ராஜ். முகில்ராஜ். ஹாய் சொல்ற. ஹாய் சொல்லு முகில். வாயில கை வைக்கப்படாது. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கிறேன். இங்க சென்னை அடையார்ல இருக்கிறோம். பாப்பா பேர் என்ன? நித்திலா. நித்திலா இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு. அவன் பயங்கரமா வைக்கப்படுறாயா. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ரைட், ஓகே. உன் பக்கம் திரும்பல, நீ திரும்பிக்க. எங்க இங்க இருந்து ஒருத்தர் காணோம். சரி ரைட், உங்க பேர் சொல்லுங்கய்யா. ரத்னராஜ். என்ன பண்றீங்க? அட்வொகேட். அட்வொகேட்டா? எக்கு தப்பா போய் பேசணும், நம்ம மேலே கேச்ச போட்டுறாரு போல இருக்க. எங்க என்னப்பா முருகா, ஏன் நல்லவங்களையே சோதிக்கிற? எங்க இருக்கீங்க அட்வொகேட்டா நீங்க? நாகர்கோவில். நாகர்கோவில் தானா? ஓகே, உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னா தமிழ்ல என்ன? அங்கிருந்து வருவோம். அப்ளிகேஷனா தமிழ்ல என்ன? சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா. தெரியல உங்களுக்கு? சரி, பாப்பாக்கு தெரியும். பாப்பா இப்ப திருப்பி பாப்பாருங்க. அவ்வளவுதான், சொல்லி முடியுதோ திருப்பிட்டா. ரைட், விடுங்க. சொல்லுங்க. அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவம். விண்ணப்ப படிவமா? விண்ணப்பம். விண்ணப்பம். ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. ஓ, அட்வொகேட் பாத்துக்கிடுங்க. இவர்கிட்ட கேட்கவே வேணாம் போல இருக்க. சொல்லுங்க, அட்வொகேட்னா என்னன்னு கேட்கறேன். இதே சொல்லுங்க. அப்ளிகேஷனா? விண்ணப்பம். விண்ணப்பம் தான் கரெக்ட் ஆன்சர். ஆமா, அது ரெண்டும் அர்த்தம் இருக்கு. அப்ளிகேஷன்னா இப்போ ஒரு பாலிசியோ பிரின்சிபலோ யூ கேன் அப்ளை சம் அதர் வே, அதையும் அப்ளிகேஷன் தான் சொல்லுவாங்க. டைரக்ட் மீனிங் வந்து விண்ணப்பம். விண்ணப்பம். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்சம் பேச்சா பேசுன. ஓ, 4-5 பாயிண்ட் வச்சுருந்தா எப்ப பேசுறது அவங்க லாயர்னாவே. அதுக்காக அவர் 2-3 சொல்லிட்டாரு. ரைட், ஓகே. விண்ணப்பங்கிறது சரியான பதில். நீங்களே ஒரு முறை உங்களுக்காக கை தட்டிங்க. 2 பேரும் குழந்தை வளர்த்துறீங்க. அவர் பக்கத்துல சுட்டு நாம தட்டுவோம்ப்பா. அங்க சத்தத்தை போடுங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஆமா, உங்க பேர் என்ன? என்ன ஒரு அம்மா ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்க. வயசாயிட்டுல அப்படி தெரியுது. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். அப்படிலாம் இல்ல, பாத்தீங்கன்னா இப்ப சிரிக்கிறீங்க. சொன்னதும் சிரிக்கிறாங்க பாருங்க, கோவம் போயிடுச்சு. உங்க பேர் என்னம்மா? என் பேர் லீலாவதி. லீலாவதி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருவெற்றியூர்ல இருந்து வந்திருக்கோம். ஏய், நீ நம்ம ரூட்டுக்கு வந்துட்டியா? சரி சரி சரி. என்ன அக்கா ரொம்ப பயங்கரமா பிஸியா பேசுறீங்க. அக்கா அவங்க மிஸ்ன்னு அப்படிதான் பேசுவாங்களா? ஆமா. ஏங்க பாடம் நடத்தும் போது ஸ்கூல்ல பசங்க பேசினா கோவம் வருது இல்ல உங்களுக்கு? நாங்க பாட்டு பேசிக்கிட்டு சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், நோ ப்ராப்ளம். சரி, நீங்க என்ன ஸ்கூலுக்கு மிஸ்? திருவெற்றியூர்ல ஸ்ரீ மகாவீர் ஜெயின் மேட். அப்படியா? சூப்பர். உங்க பேர் என்ன? சகாய மேரி. சகாய மேரி. உங்க பேர் என்னம்மா? மேரி. நீங்க ஸ்டெல்லா மேரி. நீங்க என்ன பண்றீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 10th போறேன். என்ன ஸ்கூல்? ஸ்கூல். ஓகே பாப்பா. ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரே சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. மேப்னா ரைஸ் உண்டா? இந்த லவுட் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. டீச்சர் தானே நீங்க? எடுத்து எடுப்புல இப்படி கேட்டா நான் ரொம்ப ஷாக் ஆகிறோம்ல. சரி, ஓகே, விடுங்க. இப்போ மேப்னா தமிழ்ல என்ன? அதான் நமக்கு வரைபடம். வரைபடம். வரைபடம் தான். வரைபடம் தான். சட்டு புட்டுன்னு சரியா பதில் சொல்றாங்க. அம்மா பதில் கரெக்டா சொல்றாங்க. வரைபடம் மேப்னு என்ன படிச்சிருக்கீங்க? 9th முடிச்சு 10th பாதி தான் போனோம். எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க?
உலகத்துல அனுபவம் தான் மிக சிறந்தது அப்படிங்கிறதுக்கு அம்மா ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க எல்லாருமே பதில் நீங்களா சொல்லிருந்தா உங்களுக்கு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள அம்மா சொல்லிவிட்டாங்க. அது சரி பத்தியா நாத்தனார் அம்மா மாதிரி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அம்மா பொண்ணு பிரைஸ் கொடுக்கறதுக்கு இப்படி எல்லாம் நழுவாதீங்க. அதுக்காக தானே இவ்வளவு மேட்ச் பண்றது. சட்டு புட்டுன்னு வாங்கப்பா போவோம். உங்க எல்லாருக்கும் வணக்கம்மா. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்னு ஒரு ப்ரோக்ராம். உங்க பேர் என்ன ஊருன்னு சொல்லுங்க. என் பேர் ஷோபா, சோழிங்கநாள்ல இருந்து வரோம். என்ன பண்றீங்கம்மா? வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. உங்க பேர் என்னங்கம்மா? சாந்தி, சோழிங்கநாள்ல வரோம். ஹவுஸ் ஒய்ஃபா. நீங்க சோழிங்கநாள்ல தான் ஹவுஸ் ஒய்ஃப். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் 8th. நீங்கம்மா? நான் படிக்கல. நீங்க படிக்கல. என்ன ஏதாவது கடையில வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு சாரி எடுக்க வந்தீங்களா? சரி, நீங்க? சாரி எடுக்க தான் வந்தேன். 2 பேர் சொந்தமா? என்ன அம்மா பொண்ணு. அம்மா பொண்ணா? பாருங்க அம்மா பொண்ணாப்பா. எங்க அப்பா எனக்கு காது குத்தி 21 வருஷம் ஆகுது, திருப்பி நீ ஒரு காது குத்துறியா? சரி ஓகே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். ஃபார்ம்னா தெரியும் இல்லையா? ஃபார்ம். இந்த ஃபார்ம்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அதான் கேள்வி. தெரியலையா? தெரியலீங்களா? உன் முதலாளி சொன்ன மாதிரி உன் தலையில 4 தட்டு தட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவ சொல்ற. நீங்க சொல்லுங்க. ஃபார்ம்னா தமிழ்ல என்ன? என்ன தமிழ்னா பேப்பர் சொல்லுவோம். பேப்பர். படிச்சவங்களுக்கு நான் எப்பவுமே மரியாதை கொடுக்க பழக்கம் சார். ஃபார்ம்னா தமிழ்ல பேப்பர் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரியவே தெரியலன்ட்டீங்க. தெரியல. இதை போய் ஃபார்ம் வாங்கிட்டான்னு சொல்லுவோம்ல, அவ்வளவுதான். அந்த அக்கா பேப்பர்னு சொன்னாங்க அவங்க அம்மா. ஆனா இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியலன்னா கடைசி வரைக்கும் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா. ஏதாவது ஒண்ணு வச்சுடுங்க. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன ஊரு, என்ன பண்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இப்படி ஒரு 4 கேள்விக்கு பதில் சொல்றீங்க. அப்புறம் நம்ம போலாம். அங்கிருந்து வரட்டுமா? சொல்லுங்க. நாங்க மேட்டூர்ல இருந்து வந்திருக்கோம். சேலம் பக்கம் மேட்டூர். டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். 10th முடிச்சிருக்கேன். இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. பேரை சொல்லவே இல்லையா? பிருந்தா என்னோட பேர். அத முக்கியமானதை விட்டுட்டாங்கப்பா. நீங்க சொல்லுங்க. என் பேர் லாவண்யா, சென்னையில தான் இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃப். என்ன படிச்சிருக்கீங்க? 12th படிச்சிருக்கேன். வித்யா, சேலம் வந்திருக்கோம். ஸ்கூல் வச்சிருக்கோம், ப்ரீ ஸ்கூல். ஓஹோ, நீ அது எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எங்க? சேலம். சேலத்துல. சரி சரி. நீங்க? என் பேர் SR விக்னேஷ், சென்னையில் தான் இருக்கேன். 9th to 10th போகிறோம். என் பேர் இந்திரா, சென்னையில் தான் இருக்கோம். 8வது படிச்சிருக்கேன். அப்படியா? என்ன பண்றீங்க? வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கேன். சரி, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி தான் கேட்க போறேன். இந்த ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரே சிம்பிளான கொஸ்டினுக்கு நீங்க பதில் சொல்லணும், சரியா? இப்போ ஃபார்ம் அப்படின்னா தமிழ்ல என்ன? அதானே மைக்கு கொண்டு வரதுக்குள்ள பேசுறாங்க. சொல்லுங்க, ஃபார்ம்னா என்ன? விண்ணப்பம். விண்ணப்பமா? விண்ணப்பமா? சரி, நீங்க சொல்லுங்க. விண்ணப்பம் தான். எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். அவங்க சொன்னாங்கன்றதுனால சொல்லாதீங்க. அதுதான். அப்புறம் என்னடா பேசிட்டு அதான்ல அப்படின்ற மாதிரி கோபமா சொல்றாங்களாப்பா அவங்க. நீங்க சொல்லுங்க. அதுதான். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பிச்சையா காட்டுறாங்க? ஆம்னா விண்ணப்பம் தான். சரி தம்பி, நீ சொல்லுப்பா. வந்ததுல இருந்து ரொம்ப ஸ்டைலா நிக்கிறான். அசாரதினா விக்னேஷா? விக்னேஷ் அங்கிருந்து இங்க கூப்பிடுறதுல 1/4 மணி நேரம் ஆயிப்போச்சு. விக்னேஷ் சொல்லுப்பா, ஃபார்ம்னா தமிழ்ல என்னப்பா? என்ன ஃபார்ம்? இவன் மூஞ்சியே சரியில்லை. ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. என்னப்பாங்க? FO. கேட்டான் பாத்தீங்களா கேள்வி? சூப்பரா. FA ஆரம்மா FO ஆரம்மாண்ணா? என்ன ஃபார்ம்? எப்பா என்ன ஃபார்ம்? FA ஆரம்மா FO ஆரம்மாப்பா? FO ஆரம் ஃபார்ம்னா பூரா வாய விளக்கண்ண கருப்பா. விண்ணப்பம். FO ஆரம்னா விண்ணப்பமா? சரி, நீங்க? விண்ணப்பம். அக்கா எல்லாரும் எல்லாரும் 5 பேரும் விண்ணப்பம் சொல்றோம். அப்புறம் என்ன, நீ ஒத்துக்கா விட்டா போ, ரைட்டா தப்போ அவ்வளவுதான் எங்களுக்கு நாங்க சொல்லுவோம். வச்சுக்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். நாங்க பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன ஊரு, என்ன பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. பாப்பா கிட்ட இருந்து வரேன். சொல்லுங்கம்மா. என் பேர் அர்ச்சனா. 9th ஸ்டாண்டர்ட் போறேன். இவர் மனதுல என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வரதுதான் ஐயாவுடைய வேலை. 9th முடிச்சிட்டியா? என்ன ஸ்கூல்மா? பெனியல் மெட்ரிகுலேஷன். எங்க இருந்து வரீங்க? பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? கீர்த்தனா, 12th படிக்கிறேன். என்ன ஸ்கூலு? பெனியல். நீங்களும் பள்ளிக்கரணை? ஏன் பார்த்து பயந்து வந்தீங்க? சரி விடுங்க. உங்க பேர் சார்? வெங்கடேஷ். என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்றோம். என்ன பிசினஸ் சார்? ரியல் எஸ்டேட் பண்றோம். சரியா? சூப்பர். நீங்க சொல்லுங்க மேடம்.
நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். என் பேர் ராமலட்சுமி. பள்ளிக்கரணையில இருந்து வரோம் நாங்க. எல்லாம் பள்ளிக்கரணையில தான் வந்திருக்கீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், என் பசங்க 2 பேர். ஆமா, நான் எதுவும் தப்பா சொல்லியே. வேச்சு அப்படி நிப்பாட்டிக்க. என் நண்பன் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது. பள்ளிக்கரணையில இருந்து வரீங்கன்னா அப்புறம் ஓ அப்படியா? அட அதுக்கு போய் தப்பா நினைச்சுட்டாங்கப்பா. அடடா அடிச்சு விட்டுருப்பாங்க போல இருக்கு. நேரம் தூக்கி போய் டே அப்படின்னு இருப்பாங்க போல இருக்கு. பள்ளிக்கரணை அதான் எல்லாருமே பள்ளிக்கரணை அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் ஃபேமிலின்னு அவங்க பார்த்துக்கிடுங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க 2 பேரும் பொண்ணுங்க, அவங்க பொண்ணுங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் தாண்டா பிடிக்கும். உங்களுக்கு 2 பொண்ணுங்களா? சரி, நல்லா படிக்கிறீங்களாமா? 12th என்ன குரூப்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்பதான் போறீங்களா 12th இல்ல எழுதிருக்கீங்க? இப்பதான் போறேன். இப்பதான் போறீங்க. ரைட், ஓகே. அப்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஏமா அட்டென்ஷன்ல நிக்கிற கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. உங்ககிட்ட சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது ஃபார்ம்னா தமிழ்ல என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க சொல்லணும். இப்ப பதில் ஃபார்ம்னா தமிழ்ல என்ன? என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க போகுது. ஃபார்ம்னா எந்த ஃபார்ம்? அதுதான் இல்ல யோசிக்கிற பாருங்க. படிக்கிற பொண்ணு நீங்க டப்புன்னு சொல்லக்கூடாது. எந்த ஃபார்ம்? எந்த ஃபார்ம்னாமா நான் என்னமா சொல்றது? FORM ஃபார்ம். எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். விண்ணப்பம். சத்யா நல்லா யோசிச்சாப்பா. இதை கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க. FORM ஃபார்ம்னா விண்ணப்பமா? சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க. நீங்க அவங்க 9th, நீங்க 12th. விண்ணப்பம் தானா? சரி சார், சொல்லுங்க சார். அதான் விண்ணப்பம். மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. சரி, நீங்க? விண்ணப்ப படிவம். விண்ணப்ப படிவம். விண்ணப்பம் படிவம். ஏதோ 2த்துல ஏதோ ஒன்று சொல்லுங்க பாப்பா. என்ன போங்க. அப்ப அப்ளிகேஷனா தமிழ்ல என்ன? ஃபார்ம். ஆமா, அப்ப விண்ணப்பம். அப்ளிகேஷனா விண்ணப்பம். அப்போ அப்ளிகேஷன் நீங்க சொன்னீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்னா என்னன்னா நீங்க 2 சொன்னீங்க. 2வது பதில் என்ன? படிவம் சொன்னேன். வெறும் படிவம். ஃபார்ம்னா படிவம், அப்ளிகேஷனா விண்ணப்பம். அழகா சொன்னீங்க. ஆனா அப்புறம் விண்ணப்பம் பண்ணி விட்டீங்க. இப்படி ஒரு ஐடியா உனக்கே தோணலையே. இவங்க ஒரு ஐடியா தலைவி. இருந்தாலும் பரவாயில்ல, பள்ளிக்காரர் வந்து ஒரே ஃபேமிலியா வந்ததுனால நம்ம கொஞ்சம் லைட்டா பிட்டு கொடுத்தோம். படிவம்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஒரு முறை கை தட்டிங்க. நீங்க கை தட்டுங்க. அவ்வளவுதான், அங்கேயும் ஒரு கை தட்டு போடுங்க. முடிஞ்சு போச்சு. நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல் வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன? என்ன ஊரு? என்ன பண்றீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சொல்லுங்க கரெக்டா பாப்போம். என் பேர் ஃபாசில் அகமது. போரூர்ல இருந்து வந்திருக்கோம். படிச்சுட்டு இருக்கேன் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd இயர். போரூர் எந்த இடம்? காரம்பாக்கம். காரம்பாக்கம் நெருங்கி வர்றப்பா. காரம்பாக்கத்துல எந்த தெரு? முல்லை தெரு. முல்லை தெரு நெருங்கி வரான்னு சொன்னவே. என் பேரு முல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. எப்படி நெருங்கிட்டார் பார்த்தீங்களா? எப்படி கேட்ச் பண்ற பாருங்க. சரி, நீங்க சொல்லுங்க சார். என் பேர் ஹக்கீமுங்க. நாங்கள் இங்கே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாம் போரூர்ல இருந்து வரோம். சூப்பர். பாப்பா உங்க பேர் என்ன? ஹிபா. நான் என்ன படிக்கிற? 6th. என்ன ஸ்கூல்மா? டாமினிக்ஸ். ஓகே, சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது ரியாக்ஷன்னா தமிழ்ல என்ன? நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தினாலும் சாத்தி போடுவான் அம்மா. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது தெரியல எனக்கு. தெரியல. ரியாக்ஷன்னா தமிழ்ல என்ன சார்? இது பிரதிபலிப்பா? லைட்டா. நீங்க சொல்லுங்க. தெரியல. ஓகே, அண்ணன் கொஞ்சம் நெருங்கி வந்திருக்காரு. என்ன சொல்றாங்க மற்றவங்களான்னு பார்ப்போம். எதிர் பிரதிபலிப்பு அப்படின்னு ரியாக்ஷன். இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா லைட்டா பாராட்டுகள் தட்டி வச்சுக்கிப்பா. கை தட்டுங்க, கை தட்ட போடுங்க எனக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்லேருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். ஆமா, அந்த ப்ரோக்ராமுக்காக தான். தம்பி அண்ணா என்னை திரும்பி அழகா பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த பக்கம் திரும்பி இல்லை, கேமரா அந்த பக்கம் இருக்கு. ஓகே, ரைட். முதல்ல நீங்க உங்க பேர் என்ன, என்ன ஊர் அப்படின்றத சொல்லுங்க. நான் விஷயத்தை சொல்றேன். கோபிநாத் ஃப்ரம் சென்னை. அஸ்வின் ஃப்ரம் சென்னை. Shrestha from Chennai. Ashit. பூர்ணிமா from Chennai. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா தான். கேஸ்னி சென்னை, ஹவுஸ் ஒய்ஃப். Nikila Vijayawada. சுபத்ரா விஜயவாடா. ஓகே, எல்லாம் வந்து ஷாப்பிங்காக வந்திருக்கீங்களா? ஏதாவது விசேஷமா? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால. சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ரியாக்ஷன்னா தமிழ்ல என்ன? அங்கிருந்து வருவோம். ரியாக்ஷன்னா தமிழ்ல என்னங்க மேடம்? தமிழ் தெரியாதா? தெலுங்குல ரியாக்ஷனா என்ன மேடம்? ரியாக்ஷன்னா
அது சரி. சொந்த பந்தெல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க, நீ தானே எடுத்து சொல்லணும். செப்புமா இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்து குழப்பிட்டா சார். சரி ரைட் ஓகே. நீங்க சொல்லுங்க. ரியாக்ஷனா தமிழ் என்ன? நல்லா பேசுனாங்களா இவ்வளவு நேரம்? பேர் மட்டும் தானே சொன்னாங்க. சரி நீங்க சொல்லுங்க. அக்கா சொல்லுவாங்கப்பா. ரியாக்ஷனா தமிழ் என்ன? தெரியல. ஐயோ ரொம்ப குழப்புறீங்களே ஐயா. எல்லாருக்கும் தெரியலன்னு சொல்றதே. நீங்க சொல்லுங்க மேடம். ரியாக்ஷனா படுவதா? செயல்படுவதான்னு கேட்கக்கூடாது, பதில் சொல்லுங்க. படுவது. செயல்படுவது. தம்பி இந்த பக்கம் திரும்பி நில்லுப்பா. இவனை கேட்டாலும் சொல்ல மாட்டானு இருந்தாலும் கேட்டேப்பா. ரியாக்ஷன் என்னப்பா? அப்படி எல்லாம் பார்க்கப்படாது தமிழ்ல. சரிதான் ரைட். சொல்லுமா பாப்பா, நீ சொல்லுமா. ரியாக்ஷனா தமிழ்ல என்ன? தெரியாது. அதே அவ்வளவு வச்சா அழகா. நீங்க சொல்லுங்க சார். வெரி குட் சார். எதிர் விளைவு. எதிர் விளைவா? ஆமா. ரியாக்ஷனா எதிர் விளைவு. ஆமா. சூப்பர். நீங்க சொல்லுங்க தம்பி. எதிர் விளைவு. ரெண்டு பேரும் என்ன சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா சொல்லிவிட்டாங்க. நீ எல்லாம் நல்லா வருவன்னு யாரா சொன்னா? நல்லா வந்துட்டடா. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒரு மாதிரி கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே மேடம், தேங்க்யூ. வாங்க போவோம். நேர்களை நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க, என்ன ஊர் அப்படின்றத அந்த பக்கம் வரும். வாங்க சொல்லுங்க. பேர் அத்தியூர் ரஹ்மான், ஊர் வந்து வேலூர், கேஷியரா இருக்கீங்க. என் பேர் பாஸ்கர், தென்காசி சொந்த ஊர், இங்கே வந்து சூப்பர்வைசராக இருக்கேன். என் பேர் சின்னதுரை, என் ஊர் மதுரை, இங்கே பேக்கிங்கில் இருக்கேன். என் பேர் அஜித் குமார், கோவில்பட்டி. கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜித் குமார்? ஆமா, ஆரம்பத்தில் நினைச்சேன்பா அவரு. என் பேர் தியாகு, இங்கே சேல்ஸ்மேனாக இருக்கேன், கும்பகோணம் ஊர். என் பேர் குரு, சொந்த ஊர் மதுரை, இங்கே சேல்ஸ்மேனாக இருக்கேன். ராஜ்குமார், அருப்புக்கோட்டை, சேல்ஸ்மேனாக இருக்கேன். முருகன் ராவ், சென்ட் தாமஸ் மவுண்ட், பட் ரோடு, சேல்ஸ்மேனாக இருக்கேன். எதுக்குப்பா பின்கோடெல்லாம் சொல்லி நீ முருகனை கூப்பிடுற? சூப்பர். ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த ரியாக்ஷனை தமிழ்ல என்ன சொல்லலாம்? நிறைய சொல்லலாம். உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க போதும். முகபாவனை. முகபாவனை தான் ரியாக்ஷனா? கண்டிப்பா. நிறைய நீங்களே. அப்ப வேற என்ன சொல்லுங்க? இருக்கு, டக்குனு வர மாட்டேங்குது. ஆஹா, அப்படியேதான். அவ்வளவு பில்டப் அவருக்கு. நீங்க சொல்லுங்க. நடிப்பு. ரியாக்ஷனா நடிப்பு. இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. அப்ப ஆக்டிங்னா இவரே கேக்குறாரு பத்தியா? சரி நீங்க சொல்லுங்க. ரியாக்ஷனா தமிழ்ல? ரியாக்ஷன் தெரியல சார். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. நீங்க சொல்லுங்க. செய்து காட்டுவது. செய்து காட்டுவது. ஆமா, ரியாக்ஷனா செய்து காட்டுவது. ஐயோ, இவர் நிறைய கேக்குறாருப்பா. ஏதோ அங்கு மார்க்க நெய் கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரு. செய்து காட்டுவது பிராக்டிகல்னா நான் செய்து காட்டுவதா? ஆமா. அப்ப அவர் நடிக்கிறதுனாரு, அப்ப ஆக்டிங்னா என்னன்னு கேக்குறாரு. ஆக்டிங்னா நடிக்கிறது. சரி ரைட்டு. அந்த பக்கம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காங்க, பட் யாரும் சரியா பதில் சொல்ல. அதை மட்டும் நோட் பண்ணீங்க. இந்த பக்கம் நீங்க வாங்க. ரியாக்ஷனா தமிழ்ல என்ன? பாஸ். பாஸா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். என்ன குஷ்புரோராம நடத்திட்டு இருக்கேன், பாஸுங்கிறாரு யாரு? இதுல ஆனா பெயிலு. நீங்க நல்லா இதுல ஆனா பெயிலு. நேர்பார்வை. நேர்பார்வை. நேர்பார்வையா? ஸ்ட்ரெயிட் பாக்குறது. உடம்புல அசைவுகள் தான் ரியாக்ஷன். உடம்புல இருக்கிற அசைவுகள் தான் ரியாக்ஷனா? சூதுல தருமனே நாட்டை விட்டுட்டு போயிருக்கா, என்னமோ இது போய் முறைக்கிற. வெளிப்படுத்துதல். வெளிப்படுத்துதல். கோபத்தை வெளிப்படுத்துறது, ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துறது, திறமையை வெளிப்படுத்துதல். ஆக ரியாக்ஷன்ங்கிறதுக்கு ஆளாளுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் போல இருக்கு. நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். சரி, எது வேணுமோ வச்சுங்கப்பா. ஓகே நேயர்களே, இதுவரைக்கும் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்கு. சொல்லலாம் செய்யுங்க. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்கு சொல்றது மட்டும் இல்லைங்க, ஷேக் பண்ணுங்க. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக் அப்படியே ஊனிட்டு நில்லுங்க. வாழைப்பழம் அந்த பந்தியில சாப்பிட்றதுக்கு இலை போட்டு நிக்கிற மாதிரியே நீங்க ஷேக் பண்ணி நிக்குது. சரி ரைட்டு. ரொம்ப சந்தோஷமா கலகலப்பா போச்சு. அடுத்த வாரமும் இதே நீச்சல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லைத்தன் சேரன். நன்றி, வணக்கம். இப்போ இன்னொரு டைம் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. பில்டிங் ஸ்டாங்க பேஸ்மெண்ட் வீக். அவர் அதான் பில்டிங் ஸ்டாங்க.